அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் அரசு நிலத்தில் செயல்பட்டு வந்த SRM ஹோட்டலை காலி செய்ய தமிழக அரசு பிறப்பித்த ஆணை செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். திருச்சியில் செயல்பட்டு வந்த SRM ஹோட்டலை காலி செய்த உத்தரவு செல்லும் எனவும் தமிழக அரசினுடைய அந்த உத்தரவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்து விதிக்கிறது. மேலும் அந்த இடத்தை உடனடியாக காலி செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருச்சியில் SRM ஹோட்டல் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இதற்கான ஒப்பந்த காலம் கடந்த 2024ஆம் ஆண்டு முடிவடைந்த நிலையில் SRM ஹோட்டல் செயல்பட்டு வந்த இடத்தை கையகப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்தும் அதே போன்று தமிழ்நாடு அரசின் சார்பிலும் இடத்தை காலி செய்ய ஹோட்டல் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசினுடைய உத்தரவிற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. மேலும் இதனை எதிர்த்து SRM குழுமம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 20 கோடி ரூபாய் வாடகை பாக்கியை செலுத்த வேண்டும் எனவும் SRM நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது இதுவரை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஏற்கனவே நிலுவையில் இருந்த அந்த வாடகை பாக்கியை செலுத்தவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஏற்கனவே நாங்கள் உத்தரவிட்டும் ஏன் இதுவரை செலுத்தவில்லை, வாடகை பாக்கி கட்டணத்தை ஏன் செலுத்தவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் 20 கோடி செலுத்தாத நிலையில் நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து SRM நிறுவனத்தின் அந்த இடத்தை உடனடியாக காலி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கின்றனர். மேலும் தொடர்ந்து அந்த இடத்தை கையகப்படுத்த ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அரசாணை செல்லும் எனவும் அதில் தலையிட முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது அந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.